முருகா. என் அன்பு பிள்ளையே, நீ சிந்தித்தும் யோசித்தும் கொண்டு இருக்கின்ற ஒரு நபரை பற்றிய ஒரு உண்மையை உன்னிடம் நான் கூறப் போகின்றேன் பிள்ளையே. அது வேறு யாரும் அல்ல, நீ உயிருக்கு உயிராக நேசிக்கின்ற உன்னுடைய துணையைத்தான் அனுதினமும் நீ சிந்தித்துக் கொண்டு இருக்கின்றாய். பற்றிய மிக முக்கியமான ரகசியத்தை நான் உனக்கு இப்பொழுது கூறப் போகின்றேன். இதை கூறவே நான் பல காலமாக காத்து கொண்டு இருக்கின்றேன் பிள்ளையே. சரியான தக்க தருணத்தில் உன்னிடம் சொல்ல வேண்டும் என்று நினைத்துத்தான் இப்பொழுது உன்னிடம் சொல்ல போகின்றேன். இந்த பதிவு உன் கண்ணில் முழுமையாக கேட்டுவிடு பிள்ளையே. நீ உன்னுடைய வாழ்க்கையில் அடுத்து என்ன நடக்க போகின்றது? ஏதாவது ஒரு பிரச்சனை எங்களுக்குள்ளவே வந்து கொண்டே இருக்கின்றது. இந்த உறவு எப்பொழுதும் நீடித்து இருக்குமா, அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து பிரிந்து விடுவோமா என்ற பயத்தில் நீ இருக்கின்றாய். உன் துணை உன்னை சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்று நீ வருத்தத்தில் இருக்கின்றாய். உன்னுடைய துணை உன்னை பற்றி சரியாக புரிந்து கொள்ளாமல் உன்னை விட்டு சில சமயங்களில் விலகி செல்லவும் நினைத்து கொண்டு இருக்கின்றார். ஆனால் நிச்சயம் அவ்வாறு நடக்காது பிள்ளையே. உங்களுக்குள் எவ்வளவு சண்டைகள், கருத்து வேறுபாடுகள், மனஸ்தாபங்கள் வந்தாலும் பிரிவு என்ற ஒன்று உன்னுடைய வாழ்க்கையில் வரவே வராது. நான் உன்னிடம் ஒன்றை சொல்கின்றேன், கேள். எல்லாவற்றிற்கும் ஒரு காலம் வர வேண்டும். காய் உடனடியாக பழம் ஆகாது அல்லவா? அதற்கென்று சில காலம் தேவைப்படும். நெல் உடனே அரிசி ஆகாது அல்லவா? அதற்கென்று சில காலம் தேவைப்படும். அதே போலத்தான் எல்லாவற்றிற்கும் சில காலம் எடுக்கத்தான் செய்யும் பிள்ளையே. அந்த காலத்தில் நீங்கள் இருவரும் உறுதியாக இருக்க வேண்டும். நீ எப்பொழுதும் அவரை பற்றி சிந்தித்துக் கொண்டே இருப்பதால் உன்னுடைய வேலைகளை உன்னால் பார்க்க முடியவில்லை. நீ மௌனமாக இருந்து உன்னுடைய வேலைகளை பார்த்து கொண்டே இருந்தால் அவருக்கு அப்போதுதான் உன்னுடைய அருமை புரியும். நீ பொறுமையாக இருக்க வேண்டும். கோபத்தை தவிர்த்துவிட வேண்டும். அப்பொழுதுதான் உன் பக்கம் நியாயம் இருக்கின்றது என்று புரியும் பிள்ளையே. நீ கோபப்பட்டு ஒரு வார்த்தை கூட பேசினால் அதுவே பெரிய வார்த்தையாக எடுத்துவிட்டு எல்லோரும் உன்னை குறை கூறுவார்கள். என் பிள்ளை அமைதியாக இருந்து சாதித்து காட்ட வேண்டும். நீ சிந்தித்துக் கொண்டிருக்கும் நபர் மிகவும் நல்ல நபர்தான். ஆனால் சற்று கோபம் வருகின்றது. அதனை தவிர்த்துவிட்டு உன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து வா. சந்தோஷத்தை நான் கொடுக்கின்றேன். ஓம் முருகா.